கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினால் இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த மாதத்தின் கடைசி நாளும் ஆகும். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற 7வது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் இதுதான் 50வது நாள். இந்த நாளை திருச்சபை மரபில் நாம் தூய ஆவியரின் திருநாளாக, பெந்தேகோஸ்தே திருநாளாக நாம் ஆசரிக்கின்றோம். ஆகவே இது சிறப்பு மிக்கது. இந்த சிறப்பு நாளில் நாம் அனைவரும் இறைவனுடைய சமூகத்தில் வழிபட வந்திருக்கின்றோம். வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி இறைவனிடம் மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, எல்லாம் அறிந்த பரம்பொருளே, எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களின் நிறைவின் பாதையில், நன்மையின் பாதையில் வழி நடத்துகின்ற வல்லவரே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்முடைய பாதத்தை பணிகின்றோம். கல்வியாண்டின் இறுதி நாளுக்குள்ளாக, இந்த மாதத்தின் இறுதி நாளுக்குள்ளாக, இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக, உம்முடைய உயிர்ப்பின் திருநாளுக்கு பின் வருகின்ற 7வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நாங்கள் கடந்து வர நீர் இதுகாரம் எங்களுக்கு கரம் கொடுத்து உதவி இருக்கின்றீர். ஆண்டவரே, உலகத்தின் நிலை என்பது வேறுபட்டதாக, மாறுபட்டதாக காணப்பட்டாலும் இந்த வேறுபாட்டின் மத்தியிலும் மாறுபாட்டின் மத்தியிலும் வழிபாட்டிற்குரியவர்களாக நாங்கள் எங்களை உயர்த்த இந்த நாளில் இந்த வழிபாட்டை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாளை தினத்தில் புதியதொரு கல்வி ஆண்டிற்குள்ளாக, புதியதொரு ஆரம்பத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க இருக்கின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய பாதத்தை நாடவும், உம்முடைய வேதத்தை உற்று நோக்கவும், உம்முடைய நாதத்தை உயர்த்தவும் நீர் தருணத்தையும் எங்களது வாழ்க்கையில் வாய்ப்பையும் கொடுத்திருக்கின்றீர் என்பதை உணர்ந்து இந்த நாளின் வழிபாட்டில் நாங்கள் முழுமையாக ஈடுபட நீர் அருள் தாரும். ஆண்டவரே, தவறிய எங்களை, தடையாக நின்ற எங்களை நீர் தயாளராக ஏற்றுக்கொண்டு நீர் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் நாங்கள் உண்மையாக வழிபட நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவருமாக சேர்ந்து பாமாலைகளில் 139வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 139. Well,
காலை மாலை ஆராதனை முறைமைகள் புத்தகத்தில் 2ஆம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். பக்கம் 1, 2ஆம் ஆராதனை முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பெந்தெகோஸ்தே என்னும் தூய ஆவியின் திருநாள். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் கடவுளின் அன்பு நமது இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் கடவுளின் அன்பு நமது இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. பக்கம் 4. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நின்ற வண்ணமாக நாம் நம்முடைய திரியேக கடவுளை போற்றுவோம். பக்கம் 4, திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமி முது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நின்ற வண்ணமாக ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரன் எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெளிந்தவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. நமக்கு பாவமில்லை என்போமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை, பரத்குரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் அனைவரும் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். 6ஆம் பக்கத்தில் இடம்பெற்றுள்ள பாவரிக்கு ஜெபத்தினை யாவரும் இணைந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்களுடைய உலகங்களை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர் அருளி செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்வாகியுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிறீர்கள், எங்களில் பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெரிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென்.
சாவ வல்லமையும் மிகுந்த இறக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளை திருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். சபையார் அனைவரும் அமரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் கேட்போம். முதலாம் திருமறை பாடம். தூய ஆவியாரின் திருநாளாக இன்றைய தினத்திற்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 26 வரை. எசேக்கியேல் 36:24 முதல். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி வாசிக்கின்றது. கர்த்தருக்கே மகிமை உண்டாதாக. தூய ஆவியரின் திருநாளாகிய இன்றைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது வேத பகுதி பரிசுத்த அப்போஸ்தலர்களின் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் துவங்கி, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து கடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தார்களும் வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்போது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையோ பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசொப்பொத்தேமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிக்கியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்க அமைந்தவர்களும் கிரேக்கரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்திலே நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள் என்பதே குறிக்கப்பட்ட இரண்டாவது வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டு இருக்கின்ற நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 19 முதல் 23 முடிய. இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 19
முதல். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாது இருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார் என்பதே. வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக கீர்த்தனைகளில் 102வது பாடலில் முதல் 3 சரணங்களை பாடுவோம். கீர்த்தனை 102 முதல் 3 சரணங்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, எங்களை நிறைவின் பாதையில் வழிநடத்துகின்ற நிறைவாளரே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்முடைய பாதத்தை பணிகின்றோம். ஆண்டவரே, பெந்தெகோஸ்தே திருநாளுக்குள்ளாக நாங்கள் கடந்து வருவதற்கு நீர் கரம் கொடுத்து வழி நடத்தியிருக்கின்றேன். காலங்களும் நேரங்களும் எங்களது வாழ்க்கையில் எங்களால் வித்தியாசமானதாக மாற்றப்பட்டு இருந்தாலும் உம்முடைய பேர் அருளினால் நாங்கள் இந்த நாளுக்குள்ளாக கடந்து வந்திருக்கின்றோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உணர்கின்றோம், எங்களே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம், எங்களே நாங்கள் தாழ்த்துகின்றோம். நாங்கள் அருகதையற்றவர்கள், அசிங்கமானவர்கள், அற்பமானவர்கள். ஆனால்
ஆண்டவராகிய உம்மை அறிந்ததினால் நாங்கள் இத்தகைய வளத்தையும் நலத்தையும் உலக வாழ்க்கை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படுகின்றோம் என்பதை உணர்ந்து உம்முடைய சமூகத்தில் இந்த நாளிலும் கடந்து வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த மாதத்தை நிறைவு செய்யவும் புதிய மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கவும் உம்முடைய பேரருளை தரும்படியாகவும் உம்முடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வாழ்நாள் எல்லாம் உமக்கென்று நாங்கள் ஜெபிக்க நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துகின்றேன். கடவுளின் மேலான அருளினால் இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள்ளாக இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த கல்வியாண்டின் இறுதிக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். நாளைய தினத்தில் புதியதொரு மாதத்தினை நாம் அருட்கொடையாக பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். புதிய கல்வியாண்டு என்று நாம் அதனை அழைப்போம். இந்த நாளிலும் இறைவனுக்கு நாம் அதிகமாக நன்றி படையலை எடுக்க வேண்டும். குறிப்பாக உங்களோடு இணைந்து நானும் இறைவனுக்கு அதிகமாக நன்றி படையலை எடுக்க கடமைப்பட்டு இருக்கின்றேன். 2015ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் முதல் நாள் தொடங்கி இந்நாள் வரையிலும் ஆண்டவர் என்னையும் குடும்பத்தினரையும் எல்லா விதங்களிலும் அரவணைத்து ஆசீர்வதித்து அங்கீகரித்து அல்லல்கள் மத்தியிலும் அவதூறுகள் மத்தியிலும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் அனுதினமும் வழி நடத்தியிருக்கின்றார். கண்ணீர்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, நஷ்டங்கள் உண்டு, கரடு முரடான பாதைகள் உண்டு, பள்ளங்கள் உண்டு, மேடுகள் உண்டு, காயங்கள் உண்டு, கதறுதல் உண்டு, கண்ணீர் கடலாக கடந்து சென்றதும் உண்டு. அதன் மத்தியில் எல்லாம் வல்ல இறைவன் கரம் கொடுத்து தன்னுடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி என்னையும் குடும்பத்தினரையும் ஊழியத்தின் பாதையில் கடந்த 5 ஆண்டுகள் வழி நடத்தியமைக்காக எல்லாம் வல்ல இறைவனின் பாதத்தை நான் முத்தம் செய்கின்றேன். இறைவன் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை என்றைக்கும் செய்து கொண்டே இருக்கின்றார். 5 ஆண்டுகளை கடந்து வருவது என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. அதுவும் நம்முடைய திருச்சபையை குறித்து நாம் நன்றாக அறிவோம். அதில் வெற்றி சிலுவை ஆலயம் என்பது நமது ஆலயத்தின் பெயர். அந்த பெயர் ஆரம்ப காலங்களில் கடந்த 4 ஆண்டுகளாக 4.5 ஆண்டுகளாக எனக்கு வித்தியாசமாக என்னுடைய வாழ்க்கையில் அறிந்தேன். ஆனால் இறைவனுடைய அருட்கொடை சிலுவை, அந்த சிலுவை சாதாரணமானதல்ல, அது வெற்றி சிலுவை. அது வெற்றிக்கு வழி நடத்துகின்ற சிலுவை என்பதாக உணரத்தக்கதாக அவர் நல் அனுபவங்களையும் வளமான வாழ்க்கையும் நிறைவாக ஊழியத்தின் பாதையில் கட்டளையிட்டார். அதற்காக எல்லாம் வல்ல இறைவனுக்கு நேராக என் தலைகளை தாழ்த்துகின்றேன், நெடுஞ்சான் கிடையாக விழுகின்றேன். அவ்வாறு என்னோடு இணைந்து பலர் பணிபுரிந்திருக்கின்றீர்கள், பாதிக்கப்பட்டு இருக்கின்றீர்கள், பள்ளத்தில் தள்ளப்பட்டீர்கள். ஆனால் அனைவருடைய வாழ்க்கையிலும் இறைவன் பாசமாக இருந்து பசுமைக்கு நேராக வழி நடத்தியிருக்கின்றார். அதற்காக அவர்கள் சார்பாகவும் இறைவனுக்கு நான் நன்றி படையில ஏறெடுக்கின்றேன். என்னுடைய இறை பணியில் என்னை வித்தியாசமாக வழி நடத்தினவர்கள் உண்டு. அவர்களுக்கு நான் அதிகமாக நன்றி படையில ஏறெடுக்க கடமைப்பட்டு இருக்கின்றேன். அத்தகைய சவால்கள் மத்தியில் இறைவனுடைய சத்தியத்தை சரித்திரமாக்குவதற்கு இறைவன் சாத்தியம் செய்தார். அவர் சாதனை புரிவதற்கு வழி நடத்தினார். அதற்காக அவர்களுக்கும் இறைவனின் திருப்பெயரில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு மற்ற இடங்களில் நான் கற்றுக்கொண்ட பாடங்களை விட வெற்றி சிலுவை ஆலயத்தில் கற்றுக்கொண்ட பாடங்கள் அதிகம் 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 என நான் சொல்ல வேண்டும். பல கோணங்களில், பல முறைகளில், பல விதங்களில் நான் பாடங்களை பெற்றுக்கொண்டேன். அதற்காக இறைவனுக்கும் பாடங்களை எனக்கு கற்பித்த இறை அடியாராகிய உங்களுக்கும் நன்றிகளை ஏறெடுக்கின்றேன். ஒருவேளை வலைத்தளத்தின் மூலமாக இந்த செய்தியை தவிர்க்க முடியாத சூழலில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். கடவுளுக்கு சித்தமானால் நாம் ஒருவரை ஒருவர் என்றும் சந்திக்க
கடவுள் வழிநடத்த வல்லவராக இருக்கின்றார். ஆகவே அத்தகைய சிந்தையோடு இந்த நாளின் செய்திக்குள்ளாகவும் நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். இன்றைய நாளை குறித்து யோசித்து பார்க்கும்போது உலகம் சார்ந்து இந்த நாளில் திருச்சபைகள் மூடப்பட்டிருக்கின்றது. திருச்சபைகள் மூடப்பட்டிருக்கின்றது, ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கின்றது. நேற்று தினத்தில் ஒரு செய்தியை நான் மேற்கத்திய நாடுகள் சார்ந்து வாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த செய்தியில் சொல்லப்பட்ட உண்மை யாதெனில் 500 பாதிரியார்கள் 500 சர்ச் பிரீஸ்ட் ஒன்றாக இணைந்து அவர்களது அரசாங்கத்திற்கு ஒரு நாட்டில் தங்களது கையொப்பமிட்டு கடிதத்தை கொடுத்தார்களாம். அந்த கடிதத்தில் அவர்கள் எழுதியிருந்த மேலான உண்மை என்னவென்றால், இந்த நாள் எங்களது திருச்சபையின் திருநாள், இந்த நாளில்தான் திருச்சபை பிறந்தது, இந்த நாளில்தான் திருச்சபை மலர்ந்தது, ஆகவே திருச்சபை திறந்திருக்க வேண்டும், எங்களது ஆலயங்களை திறப்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்று எழுதினார்களாம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சூழல் வேறுபட்டது, ஆனால் வாழ்க்கையில் கடவுள் ஒருவராகவே இருக்கின்றார். அவர் மாறாதவராக இருக்கின்றார். நம்மால் வித்தியாசமான மாற்றங்கள் உருவாக்கப்பட்டாலும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார். அவர் மேல் தாகம் கொண்டவர்கள், அவர் மேல் வேகம் கொண்டவர்கள், அவர் மேல் தங்களது ஈடுபாட்டை கொண்டவர்கள் இத்தகைய ஈடுபாட்டிற்காக வாஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாமும் வாஞ்சித்துக் கொண்டிருக்கின்றோம். காரணம் என்ன? இந்த நாள் திருச்சபை சார்ந்து, ஆவியர் சார்ந்து சிறப்பு திருநாள். ஒருவேளை இந்த நாளில் தான் நாம் ஒருவருக்கொருவர் நம்முடைய திருச்சபை சார்ந்து, பிறந்த நாள் சார்ந்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். ஒருவேளை சற்று யோசித்து பார்க்கும்போது நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பிறந்த நாள் என்பது சிறப்புக்கே உரியது. ஒவ்வொருவரும் பிறந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடாமல் இருப்பதில்லை. நம்முடைய சந்தோஷங்கள், கொண்டாட்டங்கள் பிறந்த நாள் சார்ந்ததாகவே எப்போதும் அமையும். நம்முடைய குடும்பத்தில் பிறந்த நாட்களை பார்க்கின்றோம். அவ்வாறு திருச்சபை வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடினோம். அது அவரது பிசிக்கல் பிரசன்ஸை நமக்கு கொடுத்தது. இந்த நாள் திருச்சபை பிறந்த நாள். திருச்சபையின் தலைவர் அவரால் உருவாக்கப்பட்ட அமைப்பாகிய இந்த அமைப்பு திருச்சபையாக மலர்ந்த திருநாள். அது மிஸ்டிக்கல், அது பிசிக்கல் பிரசன்ஸ், இது மிஸ்டிக்கல் பிரசன்ஸ். இங்கு நாம் இதை அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த ரகசியத்திற்குள்ளாக, இந்த அமைப்பிற்குள்ளாக கடவுள் நம்மை வழி நடத்தியிருக்கிறார். வாசிக்கேட்ட திருத்தூதுவர் பணிகளில், அப்போஸ்தலர் நடபடிகளில் அங்கு வார்த்தைகள் அழகாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. தூய ஆவியானவரின் வருகை எப்படி இருந்தது? யோவான் நற்செய்தி நூலில் சொல்லப்படுகின்றது, அங்கு ஆண்டவருக்கு அருமையான சீடர்கள் ஒன்றாக இருந்தார்கள். அந்த சூழலில் இறைமைந்தன் இயேசு தன்னை வெளிப்படுத்தி அவர்களுக்கு அமைதியை தருகின்றார். அவர்கள் மேல் ஆவியை ஊதி, நீங்கள் உலகத்திற்குள்ளாக கடந்து செல்லுங்கள். அவர் தன்னுடைய ஆவியை ஊதி தூய ஆவியானவரை கொடுத்து, நீங்கள் உலகத்திற்குள்ளாக கடந்து செல்லுங்கள். எவர்கள் பாவங்களை நீங்கள் மன்னிக்கின்றீர்களோ அவைகள் மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னியாமல் இருக்கின்றீர்களோ அவைகள் மன்னிக்கப்படா என்று அவர் சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, எசேக்கியேல் இறைவாக்குரைப்பவனும் சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்ற உண்மை என்ன? இந்த நாளில் உங்களது அழுக்கில் இருந்து தூய்மையாக்கப்படுவீர்கள். ஒருவேளை வாசிக்கேட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது இறைவாக்கு என்ன சொல்கின்றது? எசேக்கியேல் 36:25 நாம் பார்ப்போம் என்றால் அங்கு தெளிவுபட குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாராவது ஒருவர் எசேக்கியேல் 36:25 வாசிக்கும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மை ஆவீர்கள், உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். இங்கு இறைவாக்குரைப்பவர் உரைக்கின்றார். அவர் சொல்கின்ற உண்மை என்ன? நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கில் இருந்தும் தூய்மை ஆவீர்கள், உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்கள், இன்றைக்கு திருச்சபை பிறந்த நாள். அந்த திருச்சபை பிறந்த நாளில் திருச்சபையாக கூடியிருக்கின்ற திருச்சபையாருக்கு கொடுக்கப்படுகின்ற உண்மை என்ன? ஒரு பரிசு கொடுக்கப்படுகின்றது. பிறந்த நாள் என்றால் பரிசு இருக்க வேண்டும். பர்த்டே என்றால் பர்த்டேக்குரியவர்கள் அதிகமாக எதிர்பார்ப்பது என்ன? பரிசு, வெகுமதி.
இங்கு ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை நிறைவு செய்யும் போது, உலகத்தின் நடப்பிகளை நிறைவு செய்துவிட்டு பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்பு வாக்கு கொடுக்கின்றார். நான் செல்லுவேன், உங்களை திக்கற்றவர்களாக விடேன், ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார். இங்கு சொல்லப்படுகின்ற உண்மை என்ன? அதன் அடிப்படையில் யோசித்து பார்க்கும்போது திருத்தூதுவர் பணியில் அழகாக சொல்லப்படுகின்றது. யாராவது ஒருவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தை வாசிக்கவும். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். இந்த நாள் என்ன? தூய ஆவியரின் திருநாள், பெந்தேகோஸ்தே திருநாள், பரிசுத்த ஆவியானவரின் திருநாள். அப்படி என்றால் இதன் அர்த்தம் என்ன? பல நேரங்களில் நாம் செய்கின்ற தவறு என்ன? நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை நன்றாக கொண்டாடுகின்றோம், கிறிஸ்துவின் உயிர்ப்பின் திருநாளை நன்றாக கொண்டாடுகின்றோம். ஆனால் பெந்தேகோஸ்தே திருநாளை மறந்து விடுகின்றோம், மறைத்து விடுகின்றோம். மறத்து போனவர்களாக, மகிமையற்றவர்களாக மண்ணின் வாழ்க்கையில் நாம் வாழ்கின்றோம். ஆனால் இங்கு அந்த நாட்களில் திருமறை தெளிவாக சொல்கின்றது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். இது எதை காட்டுகின்றது? கூடி வரும்போது முதலாவதாக நாம் பெற்றுக்கொள்கின்ற கிஃப்ட் என்ன? கூடி வரும்போது நாம் பெற்றுக்கொள்கின்ற ஆசீர்வாதம் என்ன? கூடி வரும்போது நாம் பெற்றுக்கொள்கின்ற பரிசு என்ன? The gift of excitement. The gift of excitement. உணர்வின் பரிசு. அவர்களுடைய உணர்வுக்கு ஒரு பரிசு கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் யோசித்து பாருங்கள், நேற்று தினத்தில் 500 பாதிரியார்கள் ஒன்றாக இணைந்து தங்களது அரசாங்கத்திற்கு கடிதம் கொடுக்கின்றார்கள். அதன் அர்த்தம் என்ன? நமக்குள் இருக்கின்ற ஒரு தாகம், நமக்குள் இருக்கின்ற ஒரு வேட்கை, நான் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும், கூட்டாக தரிசிக்க வேண்டும், அவரது இருப்பிடத்திற்குள்ளாக கடந்து வர வேண்டும். இங்கு சொல்லப்படுகின்றது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். அது தருகின்ற உண்மை என்ன? உணர்வின் பரிசு. அந்த நாளில் அவர்களது உணர்வுக்கு கடவுள் பரிசு தருகின்றார், ஒரு எக்ஸைட்மெண்ட். நீங்கள் யோசித்து பாருங்கள், எங்கு பிறந்த நாள் இருக்கின்றதோ அங்கு முதலாவதாக நாம் உணர்கின்ற உணர்வு என்ன? எக்ஸைட்மெண்ட். நம்முடைய வாழ்க்கையில் அந்த உணர்வு அதிகமாக காணப்படும். இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாள், இன்றைக்கு எங்களது திருச்சபையின் பிறந்த நாள், இன்றைக்கு திருச்சபை மலர்ந்த நாள், திருச்சபை திறந்த நாள், இன்றைக்கு இறை அருளால் திருச்சபை திறக்கப்படுகின்ற நாளாக இந்த நாள் காணப்படுகிறது. ஆகவே இறைவனுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். இந்த தூய ஆவியாரின் திருநாளில் உலகம் புதுப்பிக்கப்படுவதற்கு இறைவன் பாராட்டுகின்ற, மறு உருவாக்குகின்ற பணி என்னவென்றால் ஒரு எக்ஸைட்மெண்ட். நமக்கு இந்த gift of excitement என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உணர்வின் பரிசு என்பது இந்த தூய ஆவியாரின் திருநாளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் அடிப்படையில் இருக்கின்ற உண்மை என்ன தெரியுமா? இந்த எக்ஸைட்மெண்டில், இந்த பரிசில் இருக்கின்ற உண்மை என்னவென்றால் இறைவனோடு நாம் கொண்டிருக்கின்ற உறவு. அந்த உறவுக்கு ஆதாரமாக அவர் தூய நீரை தெளிப்பேன் என்று சொல்கின்றார். அந்த தூய நீரை தெளித்துவிட்டு அவர்களை எப்படியாக மாற்றப் போகின்றாராம்? எசேக்கியலின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வாக்கியத்தை பார்ப்போம். எசேக்கியல் 36:26. நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொறுக்குவேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கல்லான இருதயம், கடினமான இருதயம், கரடு முரடான இதயம் எப்படி சாதுவான இதயமாக, சதையான இதயமாக, சத்தியத்திற்குரிய இதயமாக, சாட்சி பகிர்கின்ற இதயமாக மாற்றப்படுகின்ற ஒரு சூழல் தான் பெந்தேகோஸ்தே திருநாள். நாம் ஆவியை பெற்றிருக்கின்றோம் என்றால் நம்முடைய இதயத்தில் இது காணப்பட வேண்டும். ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு சில சகோதரிகளாக ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் மத்தியில் இருந்த உரையாடல் என்ன தெரியுமா? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருப்பவர்களை எப்படியாக புரிந்து கொள்வது? How to identify the believers who are known for their own anointment of Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்கின்றார்களே, அவர்களை நாம் எப்படியாக புரிந்து கொள்வது? அவர் அவர்களை பேசிக் கொண்டிருக்கும் போது நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போது அவர்கள் சொன்னது, நான் அவர்களோடு ஒரு இடத்திற்கு சென்றேன், அவர்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பியவர்களாக பல பாஷை பேசினார்கள். அதே நபரை நான் இன்னொரு இடத்தில் சந்தித்தேன், அவர்களது வாழ்க்கையில் வாயில் வரக்கூடாத வார்த்தைகள் வந்தது. ஆகவே அடுத்த முறை நான் அவர்களோடு அமர்ந்து அந்த இடத்திற்கு செல்வதை நான் தவிர்த்து விட்டேன் என்று சொன்னார். இது எதை காட்டுகின்றது? தூய ஆவியானவர் உங்களில் அருளப்பட்டிருந்தால் உங்களது கல்லான இருதயம், கடினமான இருதயம், கரடுமுரடான இதயம் அது கடந்து போனதாக இருக்க வேண்டும். அது கடந்த கால வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அங்கு சதையான இதயம், சத்தியத்தின் இதயம், சாதுவான இதயம் அங்கு காணப்பட வேண்டும். இதயம் என்றால் அமைதிக்கே உரிய ஒரு இடம். அந்த இதயம் வெளிப்படுத்துகின்ற தன்மை, அது தேடுகின்ற தன்மை அமைதி.
இன்றைக்கு யோசித்து பாருங்கள், எந்த உணர்வும் எங்கிருந்து புறப்படுகின்றது, எந்த தொழிற்சாலையிலிருந்து ஒரு ப்ரொடக்ஷனாக வருகின்றது, அந்த இதயத்திலிருந்து தான் வருகின்றது. அதனால தான் எரேமியா தீர்க்கன் சொல்லும்போது சொல்வான், இருதயம் சிறுக்குள்ளதாக இருக்கின்றது. இங்கு நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு the gift of excitement என்பது இந்த நாளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டே ஆஃப் பெண்டிகார், பெந்தெகோஸ்து திருநாள். இதில் நாம் மறு உருவாக்கம் செய்யப்படுகின்றோம். 50 நாள் ஆகிவிட்டது. இன்னும் அதிகமாக திருச்சபை வரலாற்றை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்பீர்கள் என்றால், இன்றைக்கு இந்த நாளை விட் சண்டே என்றும் சொல்லுவார்கள். ஒயிட் சண்டேயிலிருந்து மலர்ந்து வந்த ஒரு வார்த்தை தான் விட் சண்டே. ஏன் அப்படி சொல்கின்றார்கள் என்றால், இன்றைய தினத்தில் ஆதி திருச்சபையில் என்ன செய்தார்கள், எல்லாரும் வெள்ளுடை உடுத்தி, வெண்ணிறமான வெள்ளையான உடையை உடுத்தி இந்த ஆராதனையில் பங்கு பெற்றார்கள். அவர்கள் வெளிப்படுத்தின உண்மை என்ன, நாங்கள் தூய்மையானவர்களாக, நாங்கள் சிறந்தவர்களாக, கடவுளுடைய பார்வையிலும் காணப்பட வேண்டும், சமுதாயத்திலும் காணப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் பல நேரங்களில் செய்கின்ற தவறு என்ன, உடை வெண்மையானதாக இருக்கின்றது, உள்ளமோ கருமையானதாக காணப்படுகிறது. உள்ளமோ கல்லான இருதயமாக இருக்கின்றது, அது சதையான இதயமாக, மிருதுவானதாக, அமைதிக்குரியதாக காணப்படுகிறது. இன்றைக்கு பல நேரங்களில் நாம் இதயத்தை குறித்து யோசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு திருச்சபை பிறந்த நாள், அதன் மூலமாக நாம் மறு உருவாக்கம் செய்யப்படுகின்றோம். அந்த திருச்சபை அமைப்பு என்பது நம்மை மறு உருவாக்கம் செய்கின்றது. அதன் மூலமாக நாம் முதலாவதாக பெற்றுக்கொண்ட பரிசு the gift of excitement, உணர்வின் பரிசு. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற உண்மை என்னவென்றால், இன்னொரு பரிசு என்னவென்றால் the gift of empowerment. the gift of empowerment, உந்துதலின் பரிசு. We can realize the excitement when we receive the gift. We can have the empowerment when we receive the gift from God. கடவுளிடத்திலிருந்து நாம் பரிசினை பெற்றுக் கொள்ளும் போது அது வல்லமையற்ற நம்மை வல்லமைக்குள்ளாக வழி நடத்தி விடுகின்றது. நீங்கள் யோசித்து பாருங்கள், இங்கு எல்லா மொழி தெரிந்தவர்களும் கூடியிருக்கிறார். இவர்கள் செய்வது என்ன, கடவுளின் திருப்பெயரில் கூடி வந்திருக்கின்றார்கள். ஓரிடத்தில் அவர்கள் கூடி வந்திருக்கின்றார்கள். அந்த இடத்தை பற்றி சொல்லும்போது திருத்தூதர் பணியில் அழகாக சொல்லப்படுகின்றது. 2ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை பார்ப்போம். திடீரென்று கொடும் காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் இரண்டாவதாக பார்த்து கொண்டிருக்கின்ற பரிசு the gift of empowerment. நாம் அங்கு தமிழில் சொல்லும்போது எப்படியாக சொல்கின்றோம், உந்துதலின் பரிசு. ஆனால் இங்கு மொழிபெயர்ப்பில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது, அது தூண்டுதலின் பரிசு, நம்மை தூண்டுகின்றது. அங்கு அந்த 4ஆம் வாக்கியத்தில் பின்பகுதியில் வருகின்றது, தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை பல பாஷை பேசுவதை தவறு என்று சொல்லவில்லை. பல பாஷை பேசுகின்ற வரம் இருக்கின்றது என்று தெளிவாக எடுத்துரைக்கின்றது. ஆனால் பரிசுத்த பவுலடிகளார் சொல்லுகின்ற விளக்கங்களையும் நாம் அதில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களில் இருக்கின்ற தவறு என்ன, நீங்க பல பாஷை பேசுவீங்களான்னு யாராவது கேட்டோன்னு நம்மை போன்றவர்கள் சற்று சலனப்பட்டு விடுகின்றோம், சற்று நேரம் அமைதியாகி விடுகின்றோம், சங்கடப்பட்டு விடுகின்றோம். ஆனால் பல பாஷை பேசுகின்ற வரம் உண்டு, ஆதி திருச்சபையில் இருந்தது, இன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் அதை பலர் ஆய்வு செய்திருக்கின்றார். ஆனால் அதே நேரத்தில் அதில் தவறாக பயன்படுத்துவதும் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் மலிந்துவிட்டது. ஆகவே இந்த நேரத்தில் நாம் எப்படியாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படும் போது, அந்த எம்பவர்மெண்ட் என்று வரும்போது, நாம் தூய ஆவியை பெற்றுக்கொண்டு மற்ற மொழிகளில் பேச முடியும். அந்த மொழிகளில் பேசும்போது பரிசுத்த பவுலடிகளார் சொல்கின்றார், உங்கள் மத்தியில் ஒருவர் இருப்பார், அந்த மொழியின் அர்த்தத்தையும் ஆழத்தையும் அகலத்தையும் அருமையாக எடுத்துரைப்பார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், அங்கு ஒரு இன்டர்பிரேட்டர், ஒரு டிரான்ஸ்லேட்டர் அவர் இருந்து கொண்டு பேசுகின்ற நபர் தெரியாத மொழியில் பேசிக்கொண்டிருப்பார், தெரிந்த அவர் அதற்கு விளக்கம் கொடுப்பார். அதை தான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலும் 12, 13, 14ஆம் அதிகாரத்திலும் பரிசுத்த பவுலடிகளார் தெளிவுபடுத்துகிறார். ஆகவே இங்கு gift of excitement இருக்கின்றது, gift of empowerment இருக்கின்றது. இங்கு நாம் இன்னொரு உண்மையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் மக்களுடைய வளர்ச்சியை பார்க்கின்றோம். ஆதாம் ஏவாளை சோலைவனத்தில் நிறுத்தினார். அந்த சோலைவனத்தில் அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள், அமைதியாக இருந்தார்கள், அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பாவம் அவர்களது வாழ்க்கையில் குறுக்கிட்ட போது
தவறான புகழ்ச்சி வார்த்தைகளுக்கும் வித்தியாசமான மகிழ்ச்சி வார்த்தைகளுக்கும் தங்களை ஒப்படைத்ததினால் வீழ்ச்சியை பெற்றுக் கொண்டார். இன்றைக்கு பல நேரங்களில் எங்கு புகழ்ச்சி வருகின்றதோ, எங்கு வித்தியாசமான வார்த்தைகள் வருகின்றதோ, அதனை தொடர்ந்து வருவது வீழ்ச்சி தான். பால் என்பது வந்துவிடும். அவர்கள் விழுந்து விட்டார்கள். அதன் பிறகு மறுபடியும் சமுதாயம் வளர்கின்றது. அந்த சமுதாயத்தில் நாம் அடுத்து பார்க்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு பாபேல் கோபுரம். இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது இந்த நாளில் பாபேல் கோபுரத்தையும் நாம் மறந்துவிடக்கூடாது, அதை மறுத்து விடக்கூடாது. மாறாக பாபேல் கோபுரத்தை நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாபேல் கோபுரம் எத்தகைய நோக்கத்தோடு கட்டப்பட்டது? என்னுடைய சுயம், எங்களுக்கு பலம் இருக்கின்றது, எங்களுக்கு வளம் இருக்கின்றது, எங்களுக்கு அறிவு இருக்கின்றது, நாங்கள் அனைவரும் ஒரே மொழி பேசிக் கொண்டிருக்கின்றோம், ஆகவே நாங்கள் கடவுளிடத்தில் இத்தகைய வழியே நாங்கள் கடந்து செல்வோம் என்று அந்த பாபேல் கோபுரம் என்பது கட்டப்படுகிறது. மனிதன் தன்னை மிகைப்படுத்தி விட்டான். மனிதனின் சுயம் என்பது பிரகாசமாக அவனால் வெளிப்படுத்தப்பட்டது. அவனது சுயம் என்பது பெரிதாக காட்டப்பட்டது. கடவுள் அங்கு குறுக்கிடுகின்றார். Where we can see the intervention of our God, our Father God. அவர் என்ன செய்கின்றார்? அங்குதான் மொழிகள் சிதறடிக்கப்படுகின்றது. ஆனால் இங்கு நாம் பரிசுத்த ஆவியின் திருநாளில் பார்க்கின்றோம், மொழிகள் ஒருங்கிணைக்கப்படுகின்றது. அங்கு ஸ்பிளிட், இங்கு சாலிடாரிட்டி. அந்த ஸ்பிளிட்டுக்கு காரணம் என்ன? சுயம் என்ற பாவம், அந்த சின் அங்கு இருந்தது. ஆனால் இங்கு சால்வேஷன் இருந்தது, மீட்பு இருந்தது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற 50வது நாளில் ஒரே இடத்தில் ஒருமனப்பாடோடு அவர்கள் செயல்பட்டார். எங்கு ஒருமனப்பாடு இருக்கின்றதோ, எங்கு ஒன்னஸ் இருக்கின்றதோ, அங்கு ஹோல்னஸ் இருக்கும், அங்கு ஓப்பன்னஸ். இன்றைக்கு பல நேரங்களில் நாம் பார்க்கின்ற உண்மை என்ன? எங்கு ஒன்னஸ் என்பது இல்லாமல் இருக்கின்றதோ அங்கு நிறைவு காணப்படுவது. எங்கு உண்மையான ஒருமைப்பாடு இல்லையோ அங்கு நிறைப்பாடு கிடையாது, வெறுமையான காரியங்கள் தான் காணப்படுகிறது. ஆனால் இங்கு இந்த பரிசு என்ன சொல்கின்றது? த கிஃப்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட், உந்துதலின் பரிசு. சாதாரணமான மக்கள் அங்கு உந்தி தள்ளப்படுகின்றார். இதைதான் யோவேல் இறைவாக்குரைப்பும் அழகாக சொல்கின்றார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29 பார். யோவேல் 2:28-29. அதற்கு பின்பு நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் முதியோர் கனவுகளையும் உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் காண்பார்கள். அந்நாள்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, யோவேல் இறைவாக்குரைப்பவன் இந்த செய்தியை தரும்போது அதற்கு புதிய மொழிபெயர்ப்பில் என்ன தலையங்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால், என்ன டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால், ஆண்டவரின் நாள். This is the day of our Lord. என்னுடைய ஆண்டவரின் நாள். அந்த ஆண்டவரின் நாளை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லப்படுகின்றது? நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்குரைப்பர். உங்கள் முதியோர் கனவுகளையும் உங்கள் இளைஞர் காட்சிகளையும் காண்பார்கள். அந்நாட்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம், எவ்வளவு பெரிய உண்மை இது! என்ன? அந்த எம்பவர்மெண்ட், உந்துதலின் பரிசு அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு திருச்சபை ஒருங்கிணைக்கப்பட்டது. திருச்சபை சிறந்த நாளாக, திருச்சபை பிறந்த நாளாக, திருச்சபை மலர்ந்த நாளாக இந்த நாள் காணப்படுகின்றது. இந்த நாளில் இந்த பரிசு என்பது மனிதத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாம் கடைசியாம் இன்னொரு உண்மையும் நாம் பார்க்க முடிகின்றது. முதலாவதாக நாம் பார்த்தது the gift of excitement, உணர்வின் பரிசு. இரண்டாவதாக பார்த்தது the gift of empowerment, உந்துதலின் பரிசு. மூன்றாவதாக நாம் பார்ப்பது the gift of engagement, the gift of engagement, ஊழியத்தின் பரிசு. எதற்காக இந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? யோவான் நற்செய்தி நூலில் அழகாக குறிப்பிடுகின்றார். அந்த வாக்கியத்தில் அவர் சொல்லும்போது, அவர்களுக்கு ஊதி நீங்கள் உலகமெங்கும் சென்று எவர்களுக்கு உங்கள் பாவங்களை மன்னிக்கின்றீர்களோ அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னியாது இருக்கின்றீர்களோ அவைகள் மன்னிக்கப்படா என்று சொல்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார், இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கின்றார். அங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன? கடவுளுடைய சத்தத்தை நாம் முக்கியப்படுத்த வேண்டும். We need to give importance to the word of God. இங்கு அழகாக சொல்லப்படுகின்றது, ஒரு ஒளி வந்தது, ஒரு சத்தம் வந்தது என்பது அங்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. இன்றைக்கு இறைவனுடைய சத்தம் இறைவனுடைய சித்தத்துக்குரியது. அந்த சத்தத்தை சித்தமாக ஏற்றுக்கொள்வோமே என்றால் சுத்தமாக நாம் என்றைக்கும் காணப்படும். இன்றைக்கு அந்த சத்தம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக உணரப்படும். இன்றைக்கு சத்தத்திற்கு பல மொழிகள் இருக்கின்றது, அந்த சத்தத்திற்கு பல புரிந்து கொள்ளுதல் இருக்கின்றது. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சத்தத்திற்கு பின்பு சரித்திரமே கூட அமைந்து விடுகின்றது.
சரித்திரமே கூட உணரப்படுகின்றது. எந்த நாள் வெளிப்படுத்தப்பட்ட சத்தம் இந்த நாளில் உணரப்படுகின்றது. ஆகவே திருச்சபை பிறந்த நாளாக நாம் அதை பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை, பாபேல் கோபுரம் நமக்கு பாவத்தின் சின்னமாக இருந்தாலும் அதில் பிரிவு வந்தது, இங்கு ஒருமைப்பாடு வந்தது. அங்கு பிரிவு என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது. மனிதனுடைய மமதை, மனிதனுடைய சுயம் அங்கு பெரிதாக வெளிப்படுத்தப்பட்டது. இங்கு மனிதன் தன்னை தாழ்த்துகின்றான், தூய ஆவியர் ஊற்றப்படுகின்றார், அவர்களது அழுக்குகள் அப்புறப்படுத்தப்படுகின்றது, ஆவியானவரின் பிள்ளைகளாக மாற்றப்படுகின்றார்கள். ஆகவே இந்த நாளில் ஆவியின் வரத்தை பெற்றவர்களாக, ஆவியின் பிள்ளைகளாக நாம் தொடர்ந்து ஜீவிக்க அழைக்கப்படும். தூய ஆவியானவரை நாம் பெற்றிருப்போம் என்றால் நமக்குள் மறு உருவாக்கம் இருக்கும், நமக்குள் ஒரு வித்தியாசமான செயல்பாடுகள் இருக்கும். அதைதான் எசேக்கியேல் அழகாக சொல்கின்றார், கல்லான இருதயம் அகற்றப்பட்டு சதையான இருதயம் அருளப்படும். ஆகவே இந்த நாளில் நாம் அதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதுவே நமக்கு சிறப்பாக இருக்கும். நாம் பார்த்த 3 உண்மைகள்: உணர்வின் பரிசு, உந்துதலின் பரிசு, ஊழியத்தின் பரிசு. இன்றைக்கு இறைவனுடைய தொண்டு புரிவதற்கே நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் அவரது பிசிக்கல் பிரசன்ஸை பார்க்கிறோம். அது பிசிக்கல் ஈவென்ட். தூய ஆவியானவர் அருளப்படுகின்ற ஈவென்ட் மிஸ்டிக்கல் ஈவென்ட். அது நமக்கு ரகசியமாக கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு, யார் யார் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொல்கின்றார்களோ, ஒருவேளை நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அங்கு பரிசுத்த பவுலடிகளார் சொல்கின்றார், யார் யார் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்கின்றார்களோ அவர்கள் ஆவியை பெற்றவர்கள் என்று சொல்கின்றார். அதே பரிசுத்த பவுலடிகளார் அதே அதிகாரத்தில் 7ஆம் வாக்கியத்தில் குறிப்பிடுகின்றார், உங்களுக்கு வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது? பொது நன்மைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பல நேரங்களில் பல பாஷை வரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதனுடைய அர்த்தம் என்ன? எனக்கும் என் தந்தையாகி இறைவனுக்கும் இடைப்பட்ட உறவு அதில் வெளிப்படுத்தப்படுகிறது. நான் என் தந்தையாகி இறைவனோடு உறவில் இருக்கும்போது எதையும் பேசுவேன். அவர் என்னோடு பேசுகின்றார், நான் அவரோடு பேசுகின்றேன். அங்கு உறவாடுதல் இருக்கின்றது, உரையாடுதல் இருக்கின்றது. ஆனால் அதே பல பாஷை பேசுகின்ற வரத்தை நாம் பெற்றிருப்போம் என்றால், ஒரு அசெம்பிளியில் பேசுகின்றோம், ஒரு கூடுகையில் பேசுகின்றோம் என்றால், அங்கு நிச்சயமாக அத்தகைய வரம் கடவுளால் கொடுக்கப்பட்டு இருந்தால் ஒரு இன்டர்பிரேட்டர் அங்கே இருப்பார், அர்த்தம் சொல்லுகின்றவர் அங்கே இருப்பார், மொழிபெயர்க்கக்கூடியவர் அங்கே இருப்பார். இவர்கள் இதை பேசினார்கள் என்று சொல்வார்கள். ஒருவேளை நாம் திருத்தூதுவர் பணியில் பார்க்கின்றோம், ஒருவரை ஒருவர் பிரமிப்பாக பார்த்தார்களாம். காரணம் என்ன? நம்முடைய மொழியில இவங்க பேசுறாங்களே, நமக்கு இந்த வார்த்தையை தராங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. இன்றைக்கு அத்தகைய புரிந்து கொள்ளுதல் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அதனால தான் பரிசுத்த பவுலடிகளார் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் எதற்காக அருளப்படுகின்றார், பரிசுத்த ஆவியானவரின் வரங்கள் எதற்காக அருளப்படுகின்றது என்பதை சொல்லும்போது அவர் அழகாக ஒரு விளக்கம் கொடுக்கின்றார். அதனை 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 40ஆம் வாக்கியத்தில் பார்த்தோம். 1 கொரிந்தியர் 14:40. ஒன்று கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 40ஆம் வாக்கியம் அழகாக சொல்கிறது, ஆனால் அனைத்தும் பங்காகவும் ஒழுங்காகவும் நடைபெற வேண்டும். பவர் டிரான்ஸ்லேஷன்ல அனைத்தும் வரிசை கிரமமாக இருக்க வேண்டும். மிகவும் அழகாக குறிப்பிடப்படுகிறது. ஒருவேளை கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஆவியானவரின் வரங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது? அனைத்தும் ஆர்டர்லியாக இருக்கு. அவர் God is known for his own order. He is not known for disorder. He is known for his own order. ஆகவே இந்த நாளில் நமக்கு வரங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அனைத்தும் பங்காகவும் ஒழுங்காகவும் நடைபெற வேண்டும். அதற்காகவே வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில நாட்கள் முன்பு ஒரு புத்தகத்தில் ஒரு மாணவன் பேராசிரியர் இடையே இருந்த உறவு சார்ந்து நடந்த ஒரு நிகழ்வினை ஐரோப்பா தேசத்தின் பல்கலைக்கழகம் ஒன்று சார்ந்து நான் படித்தேன். நல்லதொரு பல்கலைக்கழகம், யூரோப்பில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம். அதில் ஒரு ப்ரொஃபஸர் மாத்திரம் ஸ்டூடெண்ட்ஸோட அதிக நெருக்கமாக இருப்பாராம். அதற்கு மற்ற ப்ரொஃபஸர்ஸ் அவரை பார்த்து சொல்லுவாங்களாம், யூ ஆர் த ஒன்லி ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஆர் த ஒன்லி ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர் அப்படின்வாங்க. ப்ரொஃபஸர் அப்படின்னு சொன்னாவே, பேராசிரியர் சொன்னாவே, ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா பேராசிரியர்ன்ற பேரே கிடையாது. ஆனா பேராசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ப்ரொஃபஸரை பார்த்து என்ன சொல்லுவாங்களாம், பேராசிரியரை பார்த்து சொல்லுவாங்களாம், நீங்க தான் மாணவர் பேராசிரியர்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் அவர் எங்கு சென்றாலும் எப்போது சென்றாலும் அங்கு இருக்கின்ற உண்மை என்ன, அவரை சுற்றிலும் எப்போதும் மாணவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு என்ன ஆசை? இவர் சொல்வதை கேட்க வேண்டும், அதன் மூலமாக தங்களது அறிவை விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அத்தகைய ஒரு சிறந்த மனிதராக அந்த ப்ரொஃபஸர் இருந்தாராம். ஒரு நாள் மாலை தன்னுடைய
கல்லூரி மாணவர் ஒருவரோடு அவர் வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தாராம். அந்த மாணவர் எப்போதும் அந்த பேராசிரியரோடு எதையும் பேசுவாராம், சிறப்பாக பேசுவாராம், ஒருவருக்கொருவர் நன்றாக உறவாடக்கூடியவர்கள். அவர் வரும்போது, அவர்கள் ஒரு இடத்தை தாண்டி வரும்போது அங்கு ஒரு மனிதனுடைய பழுதடைந்த கோட் தொங்கவிடப்பட்டிருந்ததாம். அதன் கீழ் 2 ஷூஸ் இருந்ததாம், ஒரு பேர் ஷூஸ் இருந்தது. அப்போது இந்த மாணவன் மிகவும் விளையாட்டு நோக்கோடு பேராசிரியர் பார்த்தனா, இந்த ஷூவை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு வந்துடலாம், கோட் மாத்திரம் இருக்கட்டும், நான் ஷூவை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு வந்துடுறேன், நம்ம கொஞ்சம் தூரம் போய் உட்காந்து அந்த பார்க்கில் உட்காந்து இந்த ஷூவை எடுக்கிறதுக்கு யார் வரா, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இதை மாணவன் ஆசிரியர்கிட்ட சொன்னு, ஆசிரியர் சொன்னானா, அந்த ஷூவே பார்க்கறதுக்கு மோசமா இருக்குது, அதை போட்டுட்டு அவன் நடந்து வரான். அந்த கோட் பார்க்கும்போது எங்க பார்த்தாலும் கிழிச்சல் இருக்கின்றது, அதுவும் மோசமாக இருக்கின்றது. அவன் கடந்து செல்வதற்கு, இந்த பணியிலிருந்து தன்னை தப்புவித்துக் கொள்வதற்கு அப்படியாக செல்கின்றான். அப்படி செல்கின்ற அவனுடைய இதுல நம்ம இப்படி பண்ணலாமா? நீ அதை மறைச்சு வச்சுட்டு அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். தேடலாம், தேடாம விட்டுட்டு போயிடலாம். அப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க ப்ரொஃபசர் அப்படின்ட்டு மாணவன் கேட்டான். அப்ப அவர் சொன்னாராம், நான் உனக்கு 2 $10 கொடுக்குறேன், ஒரு ஷூக்குள்ள ஒரு $10 வச்சிரு, இன்னொரு ஷூக்குள்ள $10 வச்சிரு, நம்ம தூரத்துல உட்கார்ந்துட்டு என்ன பண்றான்னு பார்ப்போம். யாரும் நம்மால பாதிக்கப்படக்கூடாது, நாம் கடவுளால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், கடவுளால் வழிநடத்தப்படுகின்ற பிள்ளைகள், ஆகவே இதை செய்யலாம். உடனே சரி ப்ரொஃபசர் காசு கொடுங்க, பணத்தை கொடுங்க அப்படின்னு 2 $10 கொடுத்தாராம். ஒன்றை கொண்டு போய் ஒரு ஷூல உள்ள வச்சுட்டான், இன்னொன்னு கொண்டு போய் இன்னொரு ஷூல வச்சுட்டான். உட்காந்துட்டு தூரத்துல இருந்து ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு இவங்க யார் வரா போறாங்க, கம்பெனி வேலையை முடித்து விட்டு அந்த கோட்டுக்கும் அந்த ஷூக்கும் உரிய நபர் வெளியே வரான். வெளியே வந்தோடனே தன்னுடைய கோட்டை ரொம்ப சந்தோஷமா எடுத்து வேலையை முடிச்சாச்சு வீட்டுக்கு போறோம் அப்படின்ட்டு அத்தகைய கிழிந்த கோட்டை எடுத்து போட்டுக்கிட்டு தன்னுடைய நடையை ஆரம்பித்தாங்க. ஆரம்பிக்கும் போது ஷூக்குள்ள காலை விடும்போது ஏதோ உருக்குற மாதிரி இருந்துச்சு. அவன் ஷூவை கையில எடுத்து பாக்குறான். ஷூவை எடுத்து பார்த்தோன்னா அவன் உள்ள பார்க்காம பின்னால பாக்குறான். ஏதோ பின்னால குத்திட்டு இருக்குது போல இருக்குது, அதனால உறுத்துது போல இருக்குன்னு பின்னால பார்த்தாங்க. அப்ப ஒண்ணு இல்லையே அப்படின்ட்டு அப்புறம் இப்படி உதறணும்னா உள்ள இருந்து $10 விழுது. இது என்ன, என் ஷூக்குள்ள இருந்து $10 விழுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு சுத்திலும் பார்த்தா யாராவது இருக்காங்களா, இது கீழே இருந்ததா எங்க இருந்ததுன்னு தெரியல, யாராவது நம்மளை புடிச்சுட்டு என்ன பண்ணணும், சுத்திலும் பார்த்தோன்னா யாரும் இல்லையா. இவங்க 2 பேரும் தூரத்துல இருந்து ஏதோ பேசிட்டு இருக்கிறத மாத்திரம் அவனும் பார்த்தானா. அதற்கு பிறகு அடுத்த ஷூவை போட்டு நடக்க ஆரம்பிச்சான். நடக்கும்போது அந்த ஷூவும் உறுத்துச்சான். அந்த ஷூவும் உறுத்தினோட மறுபடியும் நின்றுட்டு ஒரு 2 அடி கூட போயிருக்க மாட்டானா, நின்றுட்டு அந்த ஷூவை எடுத்து பார்க்கும்போது அதுல இருந்து $10 வந்துச்சு. உடனே அந்த மகனுக்கு என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியவில்லை. அவன் அன்றைய தினத்தில் வருமானம் கிடைக்கும் என்று அந்த கம்பெனியில வேலை செஞ்சுட்டு வெளியே வர்றான்னா, அன்றைய தினத்துல முதலாளி இல்லை, காசோலையில் கையொப்பம் இடுவதற்கு ஆள் இல்லை. ஆகவே அவர் அடுத்த வாரம் தான் வர்றாரு, காசு அடுத்த வாரம் தான் கிடைக்கும், அதனால சம்பளம் கிடைக்கல. அப்போது அவன் வீட்டுக்கு எப்படி நான் போவேன், வீட்டில் என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பாட்டுக்கு பணம் கொடுப்பேன், ஒண்ணுமே இல்லையே, இன்றைக்கு தானே சம்பள தேதி, இன்னைக்கு அவர் இப்படி போயிட்டாரே அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருந்தவன் இந்த $20 பார்த்தோன்னே 2 கையில எடுத்துட்டு சுத்திலும் பார்த்துட்டு அதே இடத்துல முட்டி போட்டான். முட்டி போட்டுட்டு, கடவுளே என்னுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்டு, நான் விளையாட்டாக ஏதோ என் கடவுள்கிட்ட கேட்டா கிடைக்கும் நான் பண்ணேன், நான் மன உறுதியோட இருந்தேனா அல்லது உண்மையா நம்பிக்கையோட பண்ணனான்னு எனக்கே தெரியாது, ஆனா நீர் எனக்கு செய்து விட்டீர் என்று அதே இடத்தில் முழங்கால் படித்து அவன் ஜெபிப்பதை இந்த இருவரும் பார்த்தார்களாம். அப்போது ப்ரொஃபசர் சொன்னாராம், அந்த ஷூவை எடுத்து வச்சிருந்தான், அவன் எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கான். நம்ம இப்படி செஞ்சதுனால அவன் என்ன சொல்றான், கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றான். நாம் செய்ததையும் கடவுள் பார்க்கின்றார், அவர் செய்ததையும் கடவுள் பார்க்கின்றார். இதுதான் தூய ஆவியானவரின் வழி நடத்துதல் அல்லவா, இதுதான் மறு உருவாக்கம் அல்லவா. அவனுக்கு ஒரு மறு உருவாக்கத்தை நாம் தந்துவிட்டோம். அவன் என்ன கதறி ஜெபித்தான் என்பதை நாம் போய் கேட்கலாம் என்று போய் கேட்டார்கள். கேட்கும்போது, என்ன நீங்க ஜெபம் பண்ணீங்க, ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் ஆரம்பிச்சான். அப்ப சொன்னான், கடவுள் அற்புதமா எனக்கு $20 தந்தார், கடவுள் என்னுடைய குடும்பத்தை காப்பாத்திட்டாரு, இது என்னுடைய முதலாளி வருவதற்கு மேல கூட நான் இதை வச்சு பயன்படுத்திடுவேன், இனிமேல எங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் இல்லை, இனிமேல ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, எதற்காக இந்த நடந்த நிகழ்வை சொல்கின்றோம், பல நேரங்களில் விளையாட்டாக நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த ஷூவை மறைச்சு வைக்கிறது ஒரு விளையாட்டு. ஆனா ப்ரொஃபசர் என்ன சொல்லி தந்தாரு, கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர் என்ன சொல்லி கொடுத்தாரு, இதுல ஒரு $10 வைப்போம், அதுல ஒரு $10. இவங்க $10 இழந்தார்கள், $20 இழந்தார்கள் என்றாலும் அங்கு இறையரசு கட்டப்பட்டாய்.
அங்கு இறை செய்தி கொடுக்கப்பட்டாயிற்று, அங்கு ஆவியானவரின் மறு உருவாக்கப்பட்டாயிற்று. ஆகவே இன்றைக்கு திருச்சபையின் அங்கமாக இருக்கின்ற நாம் திருச்சபை பிறந்த நாளில் நமக்கு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, எம்பவர்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, என்கேஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எப்போதும் விளையாட்டாக நாம் எடுத்துக்கொள்ளாமல் இறை பணியை இறைத்தன்மையோடு வெளிப்படுத்தும் போது இறையரசு என்பது இறையடியாராகிய நம்மால் மறுபடியுமாக உருவாக்கப்படும். அத்தகைய பணியை செய்ய கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, தூய ஆவியை நீர் எங்கள் மேல் ஊற்றி இருக்கின்றீர். தூய ஆவியானவர் எங்களோடு இருப்பதினால்தான் நாங்கள் எல்லா துறைகளிலும், எல்லா கோணங்களிலும், எல்லா முறைகளிலும் உம்முடைய பணியை மேற்கொள்ள முடிகின்றது. அத்தகைய தன்மையை, உந்துதலை உம்முடைய ஆவியானவர் எங்களது வாழ்க்கையில் தூண்டுதலாக தந்திருக்கின்றார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எப்போதும் தூய ஆவியரின் துணையோடு எங்களது இறை பணியை, இறையரசை கட்டுகின்ற பணியை உம்முடைய திருப்பெயரில் நாங்கள் நிலைப்படுத்த, நிறைவு செய்ய நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. மெய்யாகவே கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை நமது ஆன்மீக உணவாக உட்கொண்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது கட்டுரையை அறிக்கை செய்வோம். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். மூன்றாம் நாள் மருத்துவருந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சிலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் தியானத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த நாளுக்குரிய அறிவிப்புகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சபை மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கும் சபையார் பெயர்கள் பின்வருமாறு: பர்த்டேஸ் 31st May Mrs. Chandra Hepzibah, Mrs. S. Darley Arul, Mrs. Florence Deepa, Mrs. R. Jenslin, Mrs. P. Sahai Mary, Mrs. Saroja Nelson, Miss N. Subhasri. 1st June Mr. C. Jim Harold, Mr. T. Moses Dayal, Mrs. S. Ratnam, Mrs. A. Ruth Mary, Mrs. R. Saral, Mrs. Sargunam Anbuselvi, Master Solomon Xavier, Mr. C. Jayasilan, Mrs. Sinchatri. 2nd June Mr. R. Ajay Raj, Mr. D. Devadas, Mr. D. Dhanashila, Miss Fabiola Jemis Silparani, Mrs. C. Inbarani, Mrs. D. Jessie Stephen, Mr. J. John Wesley, Mrs. C. Crystal Mary George, Mrs. P. Joy Selvan, Miss F.S. Margaret, Mr. P. Robinson, Mrs. Rose Biola, Mr. M. Kingsley Samuel, Mr. E. Sasikumar, Mr. S. Victor Joshua, Mr. Wesley Vimal Raj, Mr. S. J. Golden Jones. 3rd June Mr. S. Abraham, Mr. Langston Subhash, Miss A. S. Renisha Jason, Master Shan Prabhu, Miss P. Freya Princy, Mr. V. Simon, Mr. Y. Raju, Baby Tia Jennifer, Mr. S. John Rajakumar. 4th June Mr. T. Arvimani, Mr. C. Joshua Daniel, Miss E. Caitlin, Miss D. Nitisha Jyoti, Mr. G. Ravichandran, Mr. J. Samuel, Mrs. Shobha Prabhu. 5th June Mr. Karthik Raj, Mrs. Mary Tyler James, Master S. Samuel Prince, Mrs. Sheila Jayakumari, Miss R. Catherine Sylvia, Baby R. Lydia Rose, Baby V. E. Missy. 6th June Mrs. J. Bama David, Mr. Franklin Stanley, Miss Gracelyn Folger, Miss Sweetie Blessy Paul, Mr. A. M. Vikramaraja, Mrs. E. Mallika, Mr. P. D. Moses, Mr. P. Samuel,
Mr. P. Paul Pratap. Wedding anniversaries, 1st June, Mrs. Prema Kamalam Debraj and Mr. Debraj J. Samuel, Mrs. Kalavati John and Mr. A. John Samuel, Mrs. Elizabeth Lutz and Mr. Arul Ebenezer Rajavigam. 2nd June, Mrs. Robina Priyan and Mr. V. Jagat Priyan, Mrs. Grace Samuel and Mr. J. Samuel. 3rd June, Mrs. Raislin Danita and Mr. C. Jayakar Raja. 4th June, Mrs. Ramani Elizabeth and Mr. A. Arul, Mrs. A. Maithili and Mr. S. Arul Das, Mrs. Jaysila Samuel and Mr. J. Joel Joshua, Mrs. E. Esther and Mr. T. Madhivanan. 5th June, Mrs. S. Hepzibah Selvaraj and Mr. D. Abel Selvaraj, Mrs. M. Anita and Mr. N. Edward Samraj, Mrs. J. Daisy and Mr. D. Jaising. 6th June, Mrs. Sylvia Clement and Mr. Clement Jante, Mrs. S. Mangalelan and Mr. S. Sampson, Mrs. Nitya Kalyani and Mr. J. Samuel Selvanathan. சபையாருக்கான இதர அறிவிப்புகள். நமது மதிப்பிற்குரிய ஆயர் அருள் திரு அறிவர் தேசி சாமுவேல் அவர்களுக்கு இன்று காலை 10:30 மணிக்கு நமது சபையின் சார்பாக பிரிவு உபசார நிகழ்ச்சி நடைபெறும். அவ்வமயம் அந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருபவர்கள் ஃபேஸ் மாஸ்க் அணிந்து வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சேகர குழு உறுப்பினர்கள், ஐக்கிய சங்க தலைவர்கள் மற்றும் சபையார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். நாளை காலை 10:30 மணி அளவில் நடைபெறும். வருகிற ஜூன் மாதம் 1 தேதியன்று காலை 6:30 மணி ஆராதனையில் அருள் திரு ஈனோஸ் அவர்கள் சென்னை பேராயத்த நியமத்தின்படி வெற்றி சிலுவை ஆலயம் அசோக் நகரின் ஆயராக பொறுப்பேற்று ஆராதனையை நடத்தி தருவார்கள். இந்த ஆராதனையில் சேகர குழு அங்கத்தினர்கள் கலந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். மரண அறிக்கை. நமது சபையை சேர்ந்த ஜஃபர்கான் பேட்டில் வசித்து வந்த திரு மேனுவல் ஃபார்மர் செக்ஷன் வயது 74 அவர்கள் 30/5/2020 சனிக்கிழமை அன்று கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். தங்களுக்கு அருமையானவரை இழந்து நிற்கும் குடும்பத்தின் ஆறுதலுக்காக ஜெபிப்போம். 1 நிமிட அமைதிக்கு பிறகு போதகர் அவர்கள் ஜெபிப்பார்கள். அன்பின் தந்தையே, மரணத்தை வென்ற மாவேந்தராகிய எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே, திரு மனுவேல் ஐயா அவர்களின் நல்ல வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இதே ஆலயத்தில் ஆலய பணியாளராக அவர் பணியாற்ற நீர் அவருக்கு கொடுத்த வாய்ப்புக்காக, காலங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அமைதியானவராக, அடக்கமானவராக, அனைவருக்கும் உரியவராக ஆலயத்தில் அவர் காணப்பட நீர் அவரை ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, கடைசி மட்டும் ஆலயத்தின் காரியங்களில் ஈடுபடுகின்ற ஒரு பெரியவராகவும் அவர் காணப்பட்டு இருக்கின்றார். ஆலயத்தின் நடப்பியலை அதிகமாக அறிந்தவராக இருந்தார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் ஏற்பட்ட சுகவினத்திலும் நீர் அவரோடு கூட இருந்து இவ்வுலக வாழ்க்கையிலிருந்து அவருக்கு விடுதலை தந்து வழி நடத்தியிருக்கின்றீர். இப்போதும் அவரது பிரிவினால் வாடுகின்ற குடும்பத்தின் பிள்ளைகள் குடும்பத்தின் உறுப்பினர் ஒவ்வொருவரையும் உங்களுடைய அற்புத கரத்தின் கீழ் கொண்டு வருகின்றோம். நீர் சாமி அவர்களை தொட்டு ஆறுதல் படுத்தும்படியாகவும், எந்த மனிதனும் எடுத்து போட முடியாத சமாதானத்தையும், எந்த சமயத்திலும் எடுக்க முடியாத உள்ளத்தின் அமைதியையும் நீர் அவர்களுக்கு தந்து இந்த நாட்களில் அவர்களை ஆதரித்து அரவணைத்து ஆட்கொண்டு வழிநடத்தும்படியான ஜெபிக்கின்றோம். அன்பின் தந்தையை, மறுபடியுமாக மனுவேல் ஐயா அவர்கள் வாழ்ந்த நல்ல வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தலின் நம்பிக்கையோடு அவர்களது குடும்பத்தினர் தொடர்ந்து வாழ்க்கை பயணத்தை பயணிக்கும் நீர் அருள்சாரும். தந்தையின் இடத்தில் பரம தந்தையாகிய கடவுள் இருக்கின்றார், படைப்பாளர் இருக்கின்றார், அவரது குமாரன் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அவர் எங்களை வழிநடத்துவார் என்ற எண்ணத்தோடு அவர்கள் தங்களது வாழ்க்கை பயணத்தை பயணிக்க நீர் அருள்சார். இப்போதும் தந்தையை குடும்பத்தினரை ஒப்படைக்கின்றோம். நீர் தாமே அவர்களை ஆறுதல் படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நன்றி. கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அதிகமாக நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டு இருக்கின்றேன். கடவுளுடைய பெரிதான அருளினால் கடந்த 5 ஆண்டுகள் உங்கள் மத்தியில் ஆயராக நான் பணிபுரிய முடிந்தது. இது கடவுளுடைய திருவிளையாடல் என்றுதான் சொல்ல வேண்டும். வருவதற்கு தயங்கினேன், தடுமாறினேன். வருவதற்கு விருப்பத்தையும் இஷ்டத்தையும் அன்றைய தினத்தில் பொறுப்பு பேராயராக இருந்த பிரதம பேராயரிடத்தில் வெளிப்படுத்தினேன். ஆனால் அவர் செல்லும்படியாக வழி நடத்தினார். வந்தேன். 5 வருடங்களை
கொடுக்கப்பட்ட காலகட்டங்களை நிறைவு செய்து நாளை தினத்தில் புதியதொரு ஆலயத்தில் வேலைச்சேரி தரமணி சேகரத்தின் ஆயராக பொறுப்பேற்கின்றேன். தொடர்ந்து எனக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். குறிப்பாக கடந்த நாட்களில் உங்களில் பலர் எங்களோடு அதிகமாக இடைப்பட்டு இருக்கின்றீர்கள், எங்களுக்கு ஜெபித்திருக்கின்றீர்கள். அதற்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். தொடர்ந்து உங்களது குடும்ப ஜெபங்களில் எங்களை தாங்கும்படியாகவும் எங்களது எதிர்கால வாழ்க்கையை ஆஸ்வதிக்கும்படியாக கடவுளிடத்தில் மன்றாடும்படியாகவும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நாளை தினம் முழுவதும் நான் இங்கு இருப்பேன். ஒருவேளை என்னை பார்க்க விரும்புகின்றவர்கள் தாராளமாக வரலாம். வருபவர்கள் முக கவசத்தோடு வரும்படியாக, அதாவது இன்றைய தினத்தில் நான் உங்களோடு இருப்பேன். 31ஆம் தேதி என்பதினால் நான் இன்று முழுவதும் உங்களோடு இருப்பேன். என்னை பார்க்க விரும்புகின்றவர்கள் இந்த நாள் முழுவதும் நீங்கள் பார்க்கலாம். நாளை தினத்தில் நான் 10 மணி அளவில் அங்கு செல்ல வேண்டிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே என்னை சந்திக்க விரும்புகின்றவர்கள் 31ஆம் நாளாகிய இந்த நாளில் வந்து சந்திக்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மறுபடியும் உங்கள் அனைவரின் உதவிக்கும் இறை வேண்டலுக்கும் நன்றியை எடுத்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய ஆராதனைக்கு நிறைவாக நாம் அனைவருமாக சேர்ந்து கீர்த்தனைகளில் 98வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 98 முதல் 2 சரணங்கள்.
ஜெபம் செய்வோம். நம்முடைய குடும்ப ஜெபத்தை நாம் அனைவருமாக இணைந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் பரமத்திலேயே செய்யப்படி இது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவில்லை. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்கள் ஆள்பவர்களை வழிநடத்தும், எங்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும், நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை இரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரை அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும், உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும். இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நிறைவு நாட்களையும் கொண்டாடுபவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, காலங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கின்றது. அந்த காலங்களை ஏனோ தானோ என்று கடந்து வந்த எங்களுக்கு இந்த காலத்தின் அருமையை உணரத்தக்கதாக இன்றைய நடப்பியல் காணப்படுகின்றது. ஆண்டவரே, உம்மை பற்றி பிடித்துக் கொண்டவர்களாக தொடர்ந்து எங்களது காலங்களை நாங்கள் கடந்து செல்ல நீர் எங்களுக்கு அருள் தாரும். எங்களது திருக்குடும்ப வாழ்க்கையில் இந்த வாரத்தில் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற பெரியோரையும் சிறியோரையும் நீர் ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் புதிய ஆண்டு என்பது எல்லா விதத்திலும் உமக்கே உரிய ஒரு ஆண்டாக அமையவும், அதில் தூய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக உம்முடைய எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளாக, உம்முடைய எம்பவர்மெண்ட்டுக்குள்ளாக, உம்முடைய என்கேஜ்மெண்ட்டுக்குள்ளாக கடந்து வந்தவர்களாக அவர்கள் செயல்பட நீர் அருள் தாரும். ஆண்டவரே, புதிய காலத்தையும் புதிய மறு உருவாக்கத்தையும் நீர் எங்களுக்கு துரிதமாக தர இருக்கின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். பொறுப்புடன் பொறுமையுடன் உம்முடைய பெயருக்குரியவர்களாக நாங்கள் ஜீவிக்க இந்த புதிய ஆண்டை பிறந்த நாளுக்குரியவர்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவ்வாறு இந்த வாரத்தில் திருமண நிறைவு நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் இடைப்பட்டு அவர்களது குடும்ப வாழ்க்கையில் குடும்பத்தின் தலைவராக இருந்து எப்போதும் குதூகலத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கின்ற பள்ளங்களிலும் மேடுகளிலும் நீர் அவர்களோடு கூட இருந்து பாசமாக நாசத்திலிருந்தும் மோசத்திலிருந்தும் அகற்றி வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவ்வாறே தந்தையே, திருமணத்திற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற எங்களது குடும்பத்தின் உறுப்பினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு ஆணையும் ஒவ்வொரு பெண்ணையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் தங்களது குடும்ப வாழ்க்கைக்காக தங்களது இதயத்தை பதப்படுத்திக் கொண்டு பக்குவப்படுத்திக் கொண்டு அதற்குள்ளாக பிரவேசிக்க நீர் அருள் தாரும். திருமண வாழ்க்கை எங்களது பிள்ளைகளுக்கு இல்லாமல் போய்விடுமோ என்ற எண்ணத்தோடு உம்முடைய சமூகத்தில் மன்றாடி வருகின்ற பெற்றோருக்காகவும் அவர்களது பிள்ளைகளுக்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் இறங்கி உம்முடைய குறுக்கிடுகின்ற கரத்தை குறுக்கிட்டு அவர்களது வாழ்க்கையில் குதூகலத்தை தரும்படியாகவும் அத்தகைய பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கையை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, திருமணம் ஆகிவிட்டது, எங்களது பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வம் இல்லை என்று உம்முடைய சமூகத்தில் மன்றாடி வருகின்ற பெற்றோருக்காகவும் அவர்களது பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அத்தகைய தம்பதியரின் வாழ்க்கையிலும் நீர் குறுக்கிட்டு கற்பத்தின் கனியை நீர் ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் தம்மை குறுக்கிட்டு பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்களது திருமண வாழ்க்கையில் கடவுள் எங்களுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கின்றார், புதிய வரவை கொடுத்திருக்கின்றார். அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உணர்வோடு காணப்படுகின்ற தம்பதியருக்காகவும் அவர்களது பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தாயையும் செய்யும் பிரிப்பது உம்முடைய அற்புத கரத்தின் திருவிளையாடலாக காணப்படுகிறது. அத்தகைய திருவிளையாடலுக்குள்ளாக தம்பதியரை நீர் ஆசீர்வதித்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தாய்க்கும் செய்க்கும் தேவையான நல்ல சுகத்தை தந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கெல்லாம் இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டு மக்கள் நஷ்டத்திலும் தங்களது வாழ்க்கையில் இழிவு நிலையிலும் காணப்படுகின்றார்களோ நீர் அவர்களை எல்லாம் சந்தித்து அவர்களுக்கு உம்முடைய உதவும் கரத்தை நீட்டி உம்முடைய அடியாரை ஏவி வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் செய்த தவறுகளுக்காக குற்றங்களுக்காக மன்னிப்பினை நாடுகின்றோம். நீர் எங்கள் மத்தியில் பெரியவராக இருந்து தொடர்ந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடவுளே, நீர் பெரியவராக இருக்கின்றீர், நாங்கள் ஒன்றுமில்லை என்பதாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகவே நீர் குறிப்பிட்டு தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். எங்களது எதிர்கால வாழ்க்கைக்காக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கின்றோம். எங்களது விண்ணப்பங்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்களது விண்ணப்பங்களுக்கு விடை தருகின்ற விண்ணரசராக நீர் காணப்படுகின்றீர். ஆகவே தொடர்ந்து நீர் இறங்கி எங்களது விண்ணப்பங்களுக்கு விடை தந்து எங்களை வெளியேற பெற்ற வாழ்க்கைக்குள்ளாக வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, காலங்கள் வேகமாக ஓடுகின்றது, அதை கழித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லாமல் கடவுளுக்குள்ளாக நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லத்தக்கதாக நீர் எங்களது வாழ்க்கை பயணத்தை பாதையை மாற்றி அமைத்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்தினோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நீர் இடைப்பட்டு வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் தந்தையே, அடியேனும் இந்த ஆலயத்தில் கடந்த 5 ஆண்டுகள் பணிபுரிய நீர் துணை புரிந்தீர். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றேன். தொடர்ந்து நீர்
இங்கு பணிபுரிய வர இருக்கின்ற ஆயரோடும் அவரது குடும்பத்தினரோடும் இருந்து அவரை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நிச்சயிக்கின்றோம். இப்போதும் தந்தையை எங்கள் அனைவரையும் நம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகின்றோம். நீர் தாம் எங்கள் மத்தியில் பெரியவராக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்போதும் எப்போதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆராதனைக்கு நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலைகளில் 276வது பாடலில் முதல் 2 சரணங்களை பாடுவோம். பாமாலை 276 முதல் 2 சரணங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே சென்று வருவோம்.